வெல்கம் டு சின்ன மூஞ்சி ஸ்டோரியில. ஒரு பழைய கிராமத்தின் ஓரத்திலிருந்த களஞ்சியத்தில் ஒரு பெரிய எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. அது மற்ற எலிகளை விட புத்திசாலி, வேகமானது. ஆனாலும் அதுக்கு ஒரு பெரிய குறை இருந்தது, அதன் பேராசை. தினமும் கிடைக்கும் உணவை சாப்பிட்டாலே போதும் என்றாலும் அது எப்போதும் இன்னும் அதிகம் வேண்டும் என்று நினைத்து மற்ற எலிகள் சேமித்து வைத்த உணவையும் திருடி குவித்து வைத்துக் கொண்டது. மற்ற எலிகள் அதை பார்த்து எச்சரித்தாலும் நாளைக்கு தேவையாயிருக்கும் என்று அது கேட்கவில்லை. ஒரு நாள் அது களஞ்சியத்தில் இருக்கும் மிகப்பெரிய தானிய மூட்டைக்குள் ஒரு சிறிய துளை செய்து உள்ளே சென்றது. அங்கே நிறைய உணவு இருந்ததால் அது மிகவும் மகிழ்ச்சியாக தினமும் அதிகமாக சாப்பிட்டு பெரிதாகிவிட்டது. சில நாட்களில் அந்த துளை வழியாக வெளியே வர முயன்றபோது அது சிக்கிக் கொண்டது. அதன் உடல் அதிகமாக பெரிதாகிவிட்டதால் அது வெளியே வர முடியவில்லை. முதலில் அது கோபப்பட்டு போராடியது, பிறகு பயந்தது. இறுதியில் அது அமைதியாக நின்று தன் தவறை உணர ஆரம்பித்தது. எனக்கு தேவையான அளவுக்கு இருந்தால் போதும்னு நினைத்திருந்தா இன்று நான் இப்படி சிக்கிக்கொள்ள மாட்டேன் என்று அது வருந்தியது. சில நேரம் கழித்து அது சாப்பிடாமல் இருந்ததால் மெதுவாக உடல் குறைந்து கடைசியில் அந்த துளை வழியாக வெளியே வந்தது. அந்த நாளிலிருந்து அது தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டது. அதிகமாக சேமிக்காமல் தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழ ஆரம்பித்தது. அந்த அனுபவம் அதற்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய ஆசை ஒரு நாள் நம்மையே சிக்க வைத்துவிடும். இக்கதையின் நீதி, அளவோடு வாழ கற்றுக்கொண்டால்தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் கதைகள் பார்க்க சின்ன மூஞ்சி ஸ்டோரியில சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.